நிறைய ஒரு தெய்வ கடாட்சம் உள்ளது. இது ஒரு மஞ்சப்பூ பாருங்கள். இந்த மல்லிகைப்பூ வந்து நட்சத்திர மல்லிகைன்னு சொல்லுவோம். அந்த பூவே நட்சத்திர கலரில் இருக்கும். வரக்கூடியது இந்த பூக்கள் நட்சத்திர பூக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வடிவத்தில் உள்ளது. நிறைய வச்சுருக்காங்க. இது கண்டிஷ்டி பூக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணீர் வராமல் இருக்கிறதுக்காக இந்த பூக்கள் வளர்ப்பாங்க. நம்ம வீட்டில் ஒரு செடி வச்சுருக்காங்க, ரொம்ப பயங்கரமாக வளருது. அது அந்த பக்கத்தில் வச்சுருக்க வேண்டியது, முன்னாடியோ பின்னாடியோ. இது வந்து சைடில் வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்துருச்சு, வந்து நல்லா பூத்துட்ருக்கு. முள் இருக்கும் பாருங்க, கண்டிஷ்டிக்கு உரிய பொடி பூ அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் நம்ம வீட்டில் வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த பூவும் வணக்கம் வணக்கம் லீலாவதி ரமேஷ், வணக்கம்மா வணக்கம். கார்த்தியாஸ், நாட் கிளியர், நல்லா கிளியராக தெரியலன்னு சொல்கிறீங்களா? ஓகே ஓகே ஓகே. நெட் ப்ராப்ளமாக இருக்கலாம், நெட்டு கிடைக்காமல் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் கூட இருக்கலாம். இது வந்து பூக்கள், இந்த நம்மளுடைய கண்டிஷ்டி பூக்கள் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பூக்கள். இது வந்து கனகாமர பூன்னு சொல்லுவோம். கனகாமர பூக்கள், கனகாமர பூக்கள் சிகப்பு கலரில் பூக்கள் இல்லையா, அந்த செடி தான் இது. இந்த செடிகள்லாம் இது ஒரு அழகு செடி. இது பார்த்திங்கன்னா தூதுவளை. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க தூதுவளை எல்லாம் அரைச்சின்னு ஒரு பாட்டு வரும். இந்த சளிக்கு குடிக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு செடி. இந்த இலையை பிடுங்கி காய்ச்சி குடித்தா போனால் அந்த சளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சீக்கிரம் குணமாகும். இந்த இலையை பறித்து சுடுதண்ணில் போட்டு காய்ச்சி அதை குடிப்பாங்க. இது மிகப்பெரிய மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்கக்கூடியது அந்த தூதுவளை. இதெல்லாம் ஒரு அழகு செடிகள் தான். இது பாருங்கள், ஒரு அழகு செடி. இது வந்து பூத்துட்ருக்கு. இது மணி பிளான்ட்டு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி எல்லோரும் வைக்கக்கூடிய செடிகள் தான். அந்த பசுமை நிறைந்த பச்சை நிற செடிகள் இருந்தால் இந்த பாருங்கள், வீட்டில் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மணி பிளான்ட் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பசுமையான பச்சை நிற செடிகள் வீட்டில் இருக்கிறதுனால புதனுடைய ஆதிக்கம் இருக்கும், பெருமாளுடைய ஆதிக்கம் இருக்கும்பா. இது வந்து முல்லைப்பூ செடி. முல்லைப்பூ செடி இது மஞ்சள் செடின்னு சொல்லுவோம். மஞ்சள் பூ பூக்கும் இல்லையா, மஞ்சள் அருமைன்னு சொல்லுவாங்க. இந்த மரம் வந்து நம்ம எல்லோரும் பார்ப்போம், புங்கை மரம்னு சொல்லுவோம்ல. இந்த மரம் நம்ம வீட்டுக்கு முன்பாக இருக்குது. இந்த புங்கை இது தாங்க பார்ப்பீங்க, மூங்கில். நம்ம வீட்டுக்கு முன்பாக இருக்கக்கூடிய மூங்கில் மரம். இது நம்ம ஒரு சின்ன புல் மாதிரி கொண்டு வந்து வச்சோம், இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்காங்க. மூங்கில் மரம் வீட்டில் இருந்தது அப்படின்னா நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா குழு குழுக்குன்னு ஏசி மாதிரி இருக்கும். இப்போ நான் நிற்கிறேன், ஜில்லுன்னு இருக்கு பாருங்க, சரியான வெயில் போடுது. ஆனால் நம்ம வீட்டினுடைய அந்த முற்பகுதியில் முன்னாடி உள்ள பகுதியில் நின்றுட்டு இருக்கேன் பாருங்க, ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்குது. அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மூங்கிலுக்கு தான் பொருந்தும் பாருங்கள். இது மூங்கில் மேலே உயர்ந்து மேலே 2வது மாடிக்கு போயிட்டாங்க. இந்த மூங்கில் இருக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய சக்தி இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய இந்த மூச்சு திணறல் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மூச்சு காற்று, இங்கே ஆக்சிஜன் கிடைச்சாலே உடல் ஆரோக்கியமாகிடும். அப்போ இலவசமாக கொடுக்கக்கூடியது இந்த மூங்கில் தான். இப்போ இந்த மூங்கில் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுனால அற்புதமான இயற்கையான ஒரு வீட்டுக்கு முன்னாடி இருந்தால் கண்டிச்சுட்டு போகும்பாங்க. ஆனால் வீட்டுக்கு முன்னாடி வாசலுக்கு நேரம் வைக்கக்கூடாது, சைடில் வைக்கணும். இந்த மரத்தை பாருங்கள், நீங்கள் பாதாமரம். இது பாதாமரம், இதுவும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது. அது வேப்ப மரம், அதுவும் நம்ம வீட்டுக்கு முன் பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ இதுவெல்லாம் நாங்கள் வீடு கட்டிய பிறகு 2018க்கு மேலே வச்ச மரங்கள் தான் இது. ஆமாம், 17, 18 தான் நம்ம வீடு குடியேறோம்.